இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளான் துப்பாக்கிச்சூடு சம்பவம், மூவர் கைது. கிளான் புக்கிட் திங்கியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு உதவ இதுவரை இளைஞர் ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். கைது செய்யப்பட்ட அனைவரும் 19 முதல் 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ சஷாலி கஹார் கூறினார். கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நவம்பர் 17ஆம் தேதி அவர்களின் தடுப்பு காவல் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றார் டத்தோ சஷாலி கஹார். வழக்குகள் சம்பந்தப்பட்ட போதைப் பொருளை அழிக்கும் நடவடிக்கையை நிறைவேற்றிய பிறகு செய்தியாளர்களிடம் டத்தோ சஷாலி அதனை கூறினார். குண்டர் கும்பலை உள்ளடக்கி சம்பந்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் தற்போது அதை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்காமல் பல்வேறு அம்சங்களில் தங்கள் தரப்பு விசாரணையை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நான் முன்னதாக குறிப்பிட்டது போல பல்வேறு அம்சங்களை பார்க்க வேண்டும், இறந்தவரின் பின்னணியில் அடிப்படையில் என்றார் ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர். MAHB இன்று முதல் 1 மாத கால விரிவான செயல் திட்டம் செயல்படுத்தும். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வில் ஏரோ ட்ரெயின் அமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் மீள்தன்மையை மேம்படுத்துவதற்காக மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் MAHB இன்று முதல் 1 மாத கால விரிவான செயல் திட்டம் CAPயை செயல்படுத்தும். இந்த நடவடிக்கை எஞ்சியுள்ள இயலாமை பொறுப்பு காலம் DLPயை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்ட மற்றும் பல்வேறு நிலையிலான அணுகுமுறை மூலம் இந்த அமைப்பின் பலவீனங்களை நிவர்த்தி செய்யும் என்று MAHB நிர்வாக இயக்குனர் டாக்டர் முகமது இசானி கானி கூறினார். போக்குவரத்து அமைச்சின் ஒப்புதலுடன் தரைப்போது போக்குவரத்து நிறுவனம் APAD அங்கீகாரத்துடனும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுவதை குறைக்க இரவு மணி 9 முதல் காலை மணி 7 வரை தினசரி ஆய்வுகள் மற்றும் பழுது பார்க்கும் பணிகளும் இந்த திட்டத்தில் தொடங்கும் என்று டாக்டர் முகமது இசானி கூறினார். CAPயை முழுமையாக பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வோம் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முன்பு நான் சந்தித்த அனைத்து சிக்கல்களும் உறுதி செய்யப்பட்டு இதை நாங்கள் முடிக்கிறோம். அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை உண்மையில் பயணீட்டாளர்களுக்கு சரியாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய விரும்புகிறோம் என முகமது இசானி கானி தெரிவித்தார். KLIA ஜொஹூர் சோதனை சாவடிகளில் நேர்மை மீறல்கள் மீது முழுமையான நடவடிக்கை. சைஃபுதீன் மலேசியாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த கவுண்டர் செட்டிங் மற்றும் பறக்கும் பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்துதல் போன்ற நடைமுறைகளை குறிவைத்து நாட்டின் முக்கிய நுழைவு புள்ளிகளில் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக முழுமையான நடவடிக்கையை உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. எந்தவொரு நேர்மை மீறலையும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுதீன் அசதியோன் இஸ்மாயில் கூறினார். இதுபோன்ற தவறான நடத்தை தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்துகிறது, பொதுமக்களின் நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மற்றும் நாட்டின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் என்று எச்சரித்தார். ஒருமைப்பாடு மீறல்களுக்கு எதிராக முழுமையான போராட்டத்தை நடத்த நான் உறுதியாக இருக்கிறேன். இதில் எதிர்வாதம் போன்ற பிரச்சனைகள் அடங்கும். இத்தகைய நடைமுறைகள் உள்துறை அமைச்சகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன. மேலும் தங்கள் கடமைகளை விடாமுயற்சியுடனும் நேர்மையுடனும் செய்யும் மற்ற அதிகாரிகளுக்கு அநீதி இழைக்கின்றன என்று அவர் கூறினார். சமீபத்தில் தனது அலுவலகத்தில் தலைமை ஆசிரியர் அருள்ராஜ் துரைராஜ் தலைமையிலான பிரத்யேக நேர்காணலில் அவர் அவ்வாறு தெரிவித்தார். சபா தேர்தல் பிரச்சினைக்குரிய 15 இடங்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். சபா மாநில தேர்தல் காலகட்டம் முழுவதும் தீவிர பாதுகாப்பு தேவைப்படும் 15 பிரச்சினைக்குரிய இடங்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதிகளில் கோத்தகினபாலு சுற்று வட்டாரம் மற்றும் சபாவின் கிழக்கு கடற்கரை ஆகியவை அடங்கும் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். குறிப்பாக கோத்தகினபாலு பகுதியிலும் சபாவின் கிழக்கு கடற்கரையிலும் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு பல இடங்கள் உள்ளன. எனவே கட்டுப்பாட்டை மீறி ஏதாவது நடந்தால் பிரச்சினைக்குரிய பகுதிகள் மற்றும் நிர்வாக கட்டிடங்கள் அல்லது அரண்மனையை உட்படுத்திய பல பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்வோம். இதனால் அவற்றின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில். நேற்று OPRN சபா ஊழியர்கள் உடனான தேசிய போலீஸ் படை தலைவரின் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் அவ்வாறு கூறினார்.
சபாவில் அனைத்து தரப்பினரும் அனுமதியை பேணுவதோடு அவதூறு மற்றும் இனவெறி தொடர்பான பிரச்சினைகளை எழுப்ப வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தினார். இன்று நடைபெறவிருக்கும் வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு அம்மாநிலம் முழுவதும் 25 வேட்புமனு தாக்கல் மையங்களில் 4300 போலீசாரை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM பணிக்கு அமர்த்தும். தாய்லாந்தில் மலேசியர் கைது. போதைப்பொருள் கும்பலின் ஒரு பகுதியாக இருக்கலாம். கடந்த வாரம் 75 கிலோகிராம் எடை கொண்ட கெத்தமின் வகை போதைப் பொருளை வைத்திருந்ததாக தாய்லாந்து அமலாக்க தரப்பு கைது செய்திருந்த உள்நாட்டு ஆடவர் கடந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. நாட்டில் தீவிரமாக செயல்படுவதாக நம்பப்படும் அக்குழுவின் எஞ்சிய உறுப்பினர்களை கண்டறிய தங்கள் தரப்பு தற்போது தாய்லாந்து அதிகாரிகளோடு இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை இயக்குநர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். முன்னதாகவே சந்தேக நபரின் மீது குற்ற செயல்கள் பதிவாகி இருப்பது சோதனைகள் மற்றும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. மேலும் அதே கும்பலில் ஈடுபட்டிருப்பதாக நம்பப்படும் பலரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அரசு தாய்லாந்து போலீஸ் மேற்கொள்ளும் விசாரணை தொடர்பான அண்மைய தகவல்களை பெற அவர்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். எனவே தாய்லாந்தில் அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கான ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் தாய்லாந்து அதிகாரிகள் வழக்கை முடிக்கும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார் டாக்டர் ஹுசைன் உமர் கான். தாய்லாந்து அதிகாரிகள் தாங்கள் சேகரித்த ஆதாரங்களின் அடிப்படையில் சந்தேக நபர்களை குற்றம் சாட்டுவதற்கு வலுவான அடிப்படை கொண்டுள்ளனர். குறிப்பாக போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் பொதுவாக கைது செய்யும் நாடே வழக்கை தொடரும். அதிகார மீறல் நடவடிக்கைகளை முற்றாக ஒழிக்க உள்துறை அமைச்சு உறுதி. மலேசியாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் கவுண்டர் செட்டிங் எனப்படும் சிறப்பு முகப்புகளின் வழி அந்நிய நாட்டவர்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய அனுமதிப்பது, போலி கடப்புதல் போன்று நாட்டின் முக்கிய நுழைவாயில்களில் நிகழும் அதிகார மீறல் நடவடிக்கைகளை முற்றாக ஒழிக்க உள்துறை அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நஸ்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நற்பெயரை இது உட்படுத்தி இருப்பதால் சட்ட விதிகளை மீறும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் சமரசம் காண முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். போலி கடப்புதல் மற்றும் கவுண்டர் செட்டிங் விவகாரத்தை முற்றாக ஒழிக்க நான் உறுதி பூண்டுள்ளேன். இது உள்துறை அமைச்சின் நேர்மையையும் சிறப்பாக பணிபுரியும் மற்ற ஊழியர்களுக்கு நியாயமற்றதாகவும் உள்ளது. இதை எதிர்த்து போராட நான் உறுதியாக இருக்கிறேன் என்றார் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் நஸ்தியோன் இஸ்மாயில். கவுண்டர் செட்டிங் எனப்படும் சிறப்பு முகப்புகள் நாட்டின் நுழைவாயில்களில் பணியாற்றும் அமலாக்க அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வலையமைப்பை குறிக்கிறது. நடைமுறைகள் மற்றும் சோதனைகளை தவிர்த்து வெளிநாட்டினரின் சட்டவிரோத நுழைவை எளிதாக்க அவர்கள் கையூட்டு பெறுவதாக டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் விளக்கினார். இது தொடர்பாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM செய்த சோதனையின் வழி 18 அமலாக்க அதிகாரிகள் உட்பட 27 பேர் முன்னதாக கைது செய்யப்பட்டனர். நிலச்சரிவால் ஜாவா தீவில் 21 பேரை காணவில்லை. இந்தோனேசியா ஜாவா தீவில் பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 உயிரிழந்ததோடு 21 பேர் காணாமல் போனதாக அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். காணாமல் போன அந்த 21 பேரை மீட்பு படையினர் தொடர்ந்து தேடி வருகின்றனர். இந்தோனேசியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் உள்ள 3 கிராமங்களில் வியாழக்கிழமை மாலை ஏற்பட்ட நிலச்சரிவால் பல வீடுகள் சேதமடைந்ததாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலைமை சீராக இல்லாததால் பாதிக்கப்பட்டவர்களை தேடுவதில் தேடல் மற்றும் மீட்பு படையினர் பெரும் சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர். எனினும் நேற்று காலை தேடும் பணி தொடரப்பட்டதாக அதே அறிக்கையில் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனத்தின் பேச்சாளர் அப்துல் முஹாரி தெரிவித்தார். தேடல் நடவடிக்கையை விரைவுபடுத்த கனரக வாகனங்களும் பயன்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். 17,000 தீவுகளை கொண்ட இந்தோனேசியாவில் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கும் மலைப்பகுதிகளிலோ அல்லது வெள்ளப்பெருக்கு அபாயமுடைய சமயவெளிகளிலோ அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை பெய்யும் பருவமழையால் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவுகளும் ஏற்படுவது வழக்கமாகும்.